போகிறது வந்து டிஎஸ்ஓ சிக்னல் மெஷரிங். இப்போ வந்து ஏசி சிக்னல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கேன். டிஎஸ்ஓட ப்ரோப் வந்து இதில் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாக்கா, நம்ம ஏசி செக் பண்ணதுனால ட்ரிகர் மெனுவில் போய்ட்டு ஏசியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏசியில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏசியில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து இந்த டூலில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ரோப் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ரோபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாருங்கள், சிக்னல் வந்துடுச்சு. இது ஒரு லோ. இது வரைக்கும் ஒரு 50 ஹெர்ட்ஸு. சரிங்களா? ஒரு சைக்கிள், இது ஆஃப் சைக்கிள், இது ஒரு ஆஃப் சைக்கிள், ரெண்டுமே சேர்த்து ஒரு சைக்கிள். சரிங்களா? சைக்கிள் வந்து லோ பண்ணிக்கலாம். வோல்டேஜ் லோ பண்ணியாச்சு. இதுதான் சைக்கிளு. இப்போ டியூட்டி சைக்கிள் கம்மி பண்ணிக்கலாம். சார், மில்லி செகண்டு. எத்தனை மில்லி செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10 மில்லி செகண்ட் அப்பாவும் 10 மில்லி செகண்ட் வந்து டவுனாகவும் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு டயோட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். டயோட்டில் கனெக்ட் பண்ண சொல்ல ஆஃப் வேவ் டிசி தான் காமிக்குது. நமக்கு ஆஃப் வேவ் தான் காமிக்குது. ஒரு வே கீழே இன்னொரு வே வரணும் இல்லை. ஏன்னா வந்து அதனால் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் சப்ளை மட்டும் தான் காமிக்குது. நெகட்டிவ் இது வந்து காமிக்கல. சரிங்களா? இது வந்து ஆஃப் வேவ் ரீடிங். இந்த ஆஃப் வேவ் ரீடிங் வந்து சின்ன ஒரு கெப்பாசிட்டர் வச்சு பியூர் டிசியாக மாற்ற போகிறோம். கெப்பாசிட்டர் வச்சுட்டேன். பியூர் டிசியாக மாறிடுச்சு. ஃப்ரீக்வன்சியில் ஹை வோல்டேஜ் வந்து 16. இது பார்த்தீங்கன்னாக்கா பல்செட்டிங் டிசி. இந்த பல்செட்டிங் டிசி வந்து எப்படின்னாக்கா, இங்கே வந்து இதுவாகுது. ஆனால் பல்செட்டிங் டிசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பியூர் டிசியை மாற்றல. பல்செட்டிங் டிசி. இது வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் பண்ணி பீக் வோல்டேஜ் பார்க்கலாம். 14.9 வோல்டேஜ் பீக் வோல்டேஜ். சரிங்களா? பீக் வோல்டேஜ் பார்த்தாச்சு. இப்போ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 100 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி போகுது. ஏசி இதில் வந்து 50 ஹெர்ட்ஸ் தான் பார்த்தோம். பல்சேட்டிங் டிசியில் வந்து 100 ஹெர்ட்ஸ் பார்க்குறோம். என்னன்னாக்கா, இது பியூர் டிசியாக பண்ணும்பொழுது அந்த ஹெட்ஸ் வந்து காமிக்காது. பியூர் டிசியில் வந்து ஹெட்ஸே பார்க்க முடியாது. நான் பியூர் டிசி பண்ணுற மாதிரிங்க. ஒரு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து பியூர் டிசியாக போயிடுச்சு. பியூர் டிசி ஃப்ரீக்வன்சிங் கிடையாது, டியூட்டி சைக்கிளும் கிடையாது. நம்ம இது கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணால் அந்த பல்சேட்டிங் டிசியாக மாறிடுச்சு. ஃப்ரீக்வன்சி பாருங்கள், டியூட்டி சைக்கிள் 80 மாறிடுச்சு. நான் வைக்கிறேன். பியூர் டிசியாக மாறிடுது. கெப்பாசிட்டர் ஃப்ரீக்வன்சி எதுவுமே கிடையாது.